இப்போ பேசிக்கிட்ட பொழுது மைக்கில் தானே பேசி ஆகணும். மைக் எடுத்துட்டு பேசுனா சவுண்டு கேட்குமா? ஏன்னா மைக்கில் தான் பேசுறேன், வேற ஒன்னும் சவுண்டு கொடுத்து பேசல. இது எல்லா மக்களுக்கும் நான் பேசுகின்றது போய் சேர வேணும், அதுக்காக பேசுறேன். இன்னைக்கு முதலமைச்சருக்கு எதுவுமே கிடைக்கல. அதிமுக ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எந்த குற்றம் குறையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு? எடப்பாடி பழனிசாமி சவுண்டு கொடுத்து போறாரு. ஊர் ஊரா பஸ்ல போய் அங்க தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நான் இதுவரைக்கும் நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு கூட்டத்திலையும் தவறா பேசுறது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செய்த திட்டங்களை சொல்றோம், திமுக ஆட்சியில் இருக்கின்ற அவலங்களை எடுத்து சொல்றோம். இதுதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி. அந்த பணியை தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் கூட்டணி ஒரு சில காலகட்டங்களிலே மாறியதற்கு காரணங்கள் இருக்கலாம், தவறுகளும் இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. பிழை செய்வது மனித இயல்பு. அதை போல நான் தவறு செய்திருக்கலாம். ஆனால் 8 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவெடுத்து சனாதன இந்துத்துவ சக்திகளும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டிலே காலூன்ற முயல்கின்றன. தொண்டு செய்து வழுத்த வளம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உணர்ந்தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாவேதனால் பாராட்டப்பட்ட தந்தை பெரியாரும் உலக மேலை பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்ந்த திராவிட இயக்கத்தை அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட திராவிட இயக்கத்தை அதற்கு எந்த விதமான கேடும் வரவிடாமல் தடுப்பதற்காகவே நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். திமுக கழகத்தோடு கரம் கோர்க்கிறோம், திமுக கழகத்தோடு தோழமை கொள்கிறோம் என்று நான் அறிவித்தேன். அதன்படியே நடந்து வருகிறேன். இன்று வரை திராவிட மாடல் ஆட்சியை பற்றி ஒரு சொல் நான் விமர்சித்தது கிடையாது. சின்ன சின்ன தவறுகள் இருக்கக்கூடும், நான் விமர்சிக்க மாட்டேன். நான் கூட்டணியிலே இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறேன். அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடு நம்பகத்தன்மை இல்லை என்ற காரணத்தினால் நீக்கப்பட்ட ஒரு நபர். இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நபரை தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளேயே உள்ளே விடக்கூடாது என்று சொன்ன நபர்தான் இந்த நபர். இன்றைக்கு அவர்தான் ஐயாவினுடைய அந்த உரிமை உள்ளவராக ஐயாவினுடைய கடிதத்தை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இதில் மருத்துவர் நிறுவனருடைய ஒப்புதலோடு வழங்க கடிதம் கொடுக்கப்பட்டதாகவோ அல்லது அவரின் சார்பாக சொல்வதாகவோ இதில் இல்லை. யார் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடிதம் எழுத வேண்டும். யார் இந்த பையன்? எங்கிருந்து வந்த அந்த பையன்? இந்த பையன்லாம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம். எங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.